கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நமது சிற்றாலயத்தினுடைய பாதுகாவலரான பதுவா புனித அந்தோணியாருடைய விழாவை கொடியேற்ற திருப்பலியோடு ஆரம்பித்து இந்த விழாவை 13ஆம் தேதி நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த விழா ஆரம்பமான நாளான இன்று இந்த விழா திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு முறை என்னுடைய முக்கியமான தாள் ஒன்று காணாமல் போய்விட்டது, டாக்குமெண்ட் ஒன்று காணாமல் போய்விட்டது. எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை. அது கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒன்று. எனவே பல இடங்களை தேடி தேடி பார்த்துவிட்டு, சரி எல்லோரும் சொல்லுகிறார்களே, காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து கொடுப்பவர் புனித அந்தோணியார் என்று. அந்தோணியார் எனக்கு பக்தி உண்டு, அவரிடம் ஜெபிப்பேன். ஆனால் தேவை என்று நான் பெரிதாக கேட்டதில்லை. இப்போ இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று நான் கேட்டதில்லை. அந்த ஒரு இக்கட்டான சூழலிலே நான் அந்தோணியரிடம் ஜெபித்தேன், எப்படியாவது எனக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்க வேண்டும் என்று, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். ஜெபித்தபடியே அது கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷமடைந்தேன். ஆண்டவருக்கு புனித அந்தோணியார் வழியாக நன்றி சொன்னேன். பதுவா புனித அந்தோணியார் என்ற பெயர் சொல்லும் பொழுதே நாம் எப்படி சொல்லுகிறோம்? கோடி அற்புதரான புனித அந்தோணியார். அந்தோணியார், புனித அந்தோணியார், பதுவா அந்தோணியார் என்று சொல்வதை விட அதிகமாக என்ன சொல்கிறோம் என்றால் கோடி அற்புதரான புனித அந்தோணியார். ஆக இந்த புனித அந்தோணியாரை எப்படி பார்க்கிறோம் என்று பார்த்தால், புதுமைகள் செய்பவர், அற்புதங்கள் செய்பவர், நமக்கு செய்பவர், பிறருக்கு செய்பவர். நாம் வழக்கமாகவே தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல காரியங்களை பார்க்கின்றோம். தெருவிலே கடை தெருவு இருக்கிறது, பழக்கடை, பூக்கடை, பல கடைகள் இருக்கின்றன. திடீரென்று ஒருவர் அந்த இடத்திலே பாம்பை விட்டு பாம்பாட்டி வித்தை காட்டி அதிலே கீரி பிள்ளை அதை பிடிப்பது போல ஒரு மேஜிக் பண்ணால் உடனே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுடுவோம். மற்றதெல்லாம் வழக்கமாக நடப்பது, பூக்கடை, மற்ற கடையில் எல்லாத்தையும் பார்ப்பது. ஆனால் இதை பார்த்தோடு நின்று விடுகிறோம், ஒரு மேஜிக். ஏனென்றால் அது நம்ம கவருகிறது, நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கிறது, நம்முடைய புத்திக்கு எட்டாமல் இருக்கிறது. எனவே அதன் மேல் ஒரு சிறப்பு கவர்ச்சியும் சிறப்பு கவனமும் இருக்கிறது. அவை புதுமைகள் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி புனித அந்தோணியார் மேல் இருக்கிறது. அந்தோணியார் புதுமைகள் பல செய்பவர், ஆயிரக்கணக்கான புதுமைகளை செய்பவர். நம்முடைய நாட்டிலே பிறக்காத இவர் அன்னை மரியாளுக்கு பிற்பாடு பல்வேறு புனிதர்கள் இருக்கிறார்கள், சிறந்த புனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புனித அந்தோணியாரை போல பிரசித்தி பெற்ற புனிதர்கள் யாருமே இந்தியாவில் இல்லை. அன்னை மரியாளுக்கு பிற்பாடு, அன்னை மரியாளுடைய பக்திக்கு பிற்பாடு அதிக அளவிலே, இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே அதிக அளவிலே இந்த அந்தோணியார் பக்தி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், புதுமையா அவருடைய வாழ்க்கையா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. புதுமைகள் பல செய்கிறார்கள். எப்படிப்பட்ட வேண்டுதல் கேட்டாலும் அந்தோணியாரிடம் வேண்டுகின்ற பொழுது சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்களும் நானும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றோம். இந்த புனித அந்தோணியார் எப்படி இதை செய்ய முடிகிறது? மற்ற இடங்களில் இல்லாமல் நம்முடைய நாட்டிலே முக்கியமாக நடைபெறுவது பேய் ஓட்டுதல். ஏனென்றால் அந்தோணியார் சாத்தானையே தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பவர், சாத்தானையே தன்னுடைய கையின் கீழ் அடக்கி வைத்தவர், ஒரு குடுவைக்குள் போட்டு அடைத்தவர். எனவே அந்தோணியார் வழியாக பேய்கள் ஓடுகின்றன என்பது நமக்கு தெரியும். நம்முடைய மறை மாவட்டத்திலே சின்னசேலம் அருகிலே உங்களுக்கு தெரியும், மேல்நாரிப்பனூர் என்ற ஊரிலே அதிகமான இப்படிப்பட்ட பேய் ஊட்டுகின்ற நிகழ்ச்சி நடக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே செல்லுகிறார்கள். இப்படி நமக்கு தேவையானவற்றை கேட்பது, பேய் பிடித்தவர்களை பேய் ஓட்ட செய்வது, சாத்தான சக்திகளை அகற்றுவது, தீய சக்திகளை அகற்றுவது முதலியவற்றில் முதலிடம் பெற்றவராக புனித அந்தோணியார் திகழ்கின்றார்.
இதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற மாதம் அதே நம்முடைய மறை மாவட்டத்தில் இருப்பது போலவே நம்முடைய மறை மாவட்டம் அத்திப்பாக்கம் தான் கடைசி பங்கு. அதை தாண்டி உடனே விருது விலகினான் என்ற பங்கு ஆரம்பிக்கிறது. அங்கே காட்டு அந்தோணியார் கோயில் அந்தோணியார் இருக்கிறார். எத்தனை பேர் போய்க்கிறீங்க காட்டு அந்தோணியார் கோயிலுக்கு? ஏறக்குறைய 3-4 ஒரு பங்கு போயிருக்கிறீங்க. காட்டு அந்தோணியார் கோயில். சென்ற மாதம் அந்த காட்டு அந்தோணியார் கோயிலிலே ஒரு சுரூபம் ஒன்றை மந்திரித்து திறந்தார்கள். அந்த சுரூபத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் 360 டிகிரி அது சுற்றி வரும். அந்தோணியார் சுரூபம் 360 டிகிரி சுற்றி வரும். அது சுற்றி வருகின்ற பொழுது ஒரு பக்கம் புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை கையில் வைத்திருப்பார், மறுபக்கம் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை கையில் வைத்திருப்பார். ஆகவே ஒரு கெபி கட்டி அதை அர்ச்சித்து திறந்திருக்கிறார்கள். அந்தோணியாருடைய நிலைமை, அவருடைய மாண்பு எதிலே அடங்கியிருக்கிறது என்றால் எந்த பக்கம் திரும்புகிறார் என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த சுரூபம் 2 பக்கமும் அந்தோணியாராக இருக்கிறது வைத்துக்கொள்வோம். அங்கே ஒரு பக்கம் அந்தோணியார், இன்னொரு பக்கம் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். 2 பக்கமும் அந்தோணியார் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு புறம் அவர் நமக்காக பரிந்து பேசுவராக இருக்கிறார். புதுமைகள் எப்படி நடக்கின்றன? கடவுள் செய்வதில்லை, புனிதர்கள் செய்வதில்லை. புதுமை அவர்கள் செய்ய மாட்டார்கள். புனிதர்கள் வழியாக கடவுள் செய்கிறார். ஆகவே புதுமைகள் செய்வது யார்? கடவுள்தான். புனிதர்கள் புதுமை செய்வதில்லை. புனிதர்கள் கடவுளிடம் பரிந்து பேசி இந்த புதுமையை நமக்கு வாங்கி தருகிறார்கள். ஆகவே அவர் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். என்ன கேட்டாலும் நமக்காக பரிந்து பேசி வாங்கி தருகின்ற வல்லமை மிக்கவராக அவர் இருக்கின்றார். ஆகவே தான் பரிந்து பேசுவராக இருக்கின்றார். இப்போ சப்போஸ் இந்த சுரூபம் திருப்பி சுற்றிட்டு வருது, அடுத்த பக்கம் பார்க்க வேண்டும். ஏன் இவர் பரிந்து பேசுவதை கடவுள் கேட்கிறார்? எத்தனையோ புனிதர் இருக்கிறார்கள், நாமெல்லாம் இருக்கிறோம், எல்லாருமே பரிந்து பேசுகிற ஜபம் சொல்லுகிறோம். பரிந்துரை ஜபம் என்று சொல்லுவார்கள். கரிஸ்மேட்டிக் பிரேயரில், ஆவின் அருங்கொடை ஜபத்தில் பரிந்துரை ஜபம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் புனித அந்தோணியார் பரிந்துரையை கடவுள் அதிகமாக கேட்டு நமக்கு வாங்கி தருகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை முறை. ஆக அவர் பரிந்து பேசுவது எப்படி வெற்றி பெறுகிறது, புனித அந்தோணியார் எப்படி வல்லமை மிக்க கோடி அற்புத புனிதராக திகழ்கிறார் என்று கேட்டால் அவருடைய வாழ்க்கை முறை இப்படி பயனுள்ளதாக இருந்தது, கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. அவர் அடிப்படையிலே ஒரு சிறந்த குருவாக இருந்தார், சிறந்த ஒரு குரு. அதே போல சிறந்த ஒரு போதகர், நற்செய்தியை அறிவிப்பராக இருந்தார். நற்செய்தியை எல்லோருக்கும் எடுத்துரைக்கின்ற ஒரு நற்செய்தியாளராக இருந்தார். ஆகவே முதல் நற்செய்தியாளராக அவர் இருக்கின்றார். 2வது டாக்டர் ஆஃப் த சர்ச், டாக்டர் ஆஃப் த தியோலோஜியன்ஸ் என்று சொல்லுவார்கள். எப்படி என்றால் அவர் இந்த இறையிலே முனைவராக இருந்தார். அவர் பிரான்சிஸ்கன் டொமினிக்கன் சபையில் இருந்து அந்த பிரான்சிஸ்கனுடைய ஆன்மீகத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே அவரை டாக்டர் ஆஃப் தியாலஜி, டாக்டர் ஆஃப் பிரான்சிஸ்கன் தியாலஜி என்று சொல்வார்கள். ஆகவே அடிப்படையிலே ஒரு சிறந்த குரு, எடுத்துக்காட்டுள்ள குரு, பண்பட்ட ஒரு குரு, கீழ்ப்படியில் உள்ள ஒரு குருவாக அவர் இருந்தார். இயேசுனுடைய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துரைத்தார். இவ்வாறு அவர் எடுத்துரைக்கின்ற பொழுது அவர் இந்த விசுவாச கோட்பாட்டை, இறை நம்பிக்கையை அவர் காத்தார். திரு அவையினுடைய நம்பிக்கை கோட்பாட்டை காத்தார். பல நேரங்களிலே, இப்பொழுது மட்டுமல்ல, அந்த காலத்திலிருந்தே கடவுளை புறக்கணிப்பவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை நிந்திப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இவர் அவர்களுக்காக போதிக்கின்றார். கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, கடவுளையும் இயேசுவையும் நற்செய்தியும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று போதிக்கின்ற பொழுதுதான் ஒரு இடத்திலே சுத்தமாக அவரை விரட்டி அடித்து விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் போதனை எங்களுக்கு வேண்டாம் என்று அறிவித்தார்கள். எனவே உங்களுக்கு வேண்டாம் என்றால் நான் பார்க்கிறேன் என்று கடல் அருகிலே சென்று போதிக்கின்றார். அங்கேதான் எல்லா மீன்களும் வந்து ஆவலோடு இவருடைய மறையுரையை கேட்பது போல வந்து நின்றன. அவர் பிற்பாடு மறையுரையை முடித்து ஆசீர்வாதம் போட்டவுடனே சென்று விட்டது. எதற்காக செய்தார் என்றால் ஒரு மேஜிக் செய்வதற்காக அல்ல, இந்த மக்களிடம் சொல்வதற்காக. மக்களெல்லாம் பார்த்து பாருங்கள், இந்த 6 அறிவு இல்லாத மீன்கள் கூட
மறையுரையை கேட்கின்றன. 6 அறிவு படித்த நீங்கள் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, நற்செய்தி கேட்பதற்கு நீ தயாராக இல்லை என்று அவரை சொன்ன பிற்பாடுதான் பலர் புனித அந்தோணியார் வழியாக கடவுளை ஏற்றுக்கொள்ள தயாரானார்கள். ஆகவே புனித அந்தோணியார் என்பவர் எப்படி புதுமை மிக்கவராக இருக்கிறார் என்றால், அவர் தன் வாழ்வின் மூலம், தன்னுடைய போதனையின் மூலம் ஆண்டவரை பிறருக்கு எடுத்துரைத்தார். சிறந்த போதகராக இருந்தார். நம்பாதவர், இறை நம்பிக்கை இல்லாதவர்களை இறை நம்பிக்கை கொள்ள செய்தார். இதுதான் நமது வாழ்வாக மையமாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 5 எடுக்கப்பட்டன. 1-12 வரை இந்த பேறு பெற்றோர் யார் என்று சொல்லப்படுகிறது. 13 என்ன சொல்கிறது என்றால், உலகிற்கு ஒளி நீங்கள், மலைமேல் உள்ள ஒளி மறைவாக இருக்க முடியாது, விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலின் கீழ் வைப்பதில்லை, எல்லோருக்கும் தெரியும்படி வெளிச்சம் தடி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். முதல் உவமை, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பிறருக்கு பிரகாசமாக இருங்கள், இருளை கொடுப்பவர்களாக இராதீர்கள், பிரகாசமாக இருங்கள், ஒளி கொடுப்பவர்களாக இருக்குங்கள், வழிகாட்டுபவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உலகிற்கு உப்பு நீங்கள், உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும், எனவே உப்பாக இருங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சுவையூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் சுவையூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். இன்னல் கொடுப்பவர்களாக, இடைஞ்சல் கொடுப்பவர்களாக, தடங்கள் தருபவர்களாக, தவறான எடுத்துக்காட்டுகிறவர்களாக இருந்தால் நாம் உப்பாக இருக்க முடியாது. இதைத்தான் புனித அந்தோணியார் செய்தார். அவர் ஒளியாக, உப்பாக இருந்தார். நாம் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக, ஒளியாக, உப்பாக இருப்போம். இயேசுவின் நற்செய்தி புனித அந்தோணியாரைப் போல எடுத்துரைப்போம்.